பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 29 அதிகாரம் 11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என கண்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, இந்த காலவேளையில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஏசாயா 40:29 வாசிக்கும்போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நீங்கள் ஒருவேளை இந்த கால வேளையில் ஒரு சோர்வோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன். எதற்காக தெரியுமா? கர்த்தர் அந்த காரியத்தை ஆசீர்வதித்து உனக்கு தரும்படி, அந்த காரியத்தில் தேவன் உனக்கு சமாதானத்தை தரும்படி, அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி அவர் சொல்கிறாரு. எஸ்ஐயா 41:10 வாசிக்கும்போது, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Glory to God. பயப்படாதீங்க. ஏதோ ஒரு காரியம் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாத, நான் உன் தேவன், உடனே நான் இப்போ பலப்படுத்துகிறேன். அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். தெய்வ சமூகத்தில் காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40:31 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஒரு புதிய பலனை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். இந்த கால வேளையில் அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய பலனுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் தம்முடைய பலனை கொடுப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் அவர்களை நடத்தும். உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.